எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று தியானிக்கும்படியாக தேவன் அருளும் வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 91ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். இன்றைய தியான வசனத்தில் தேவன் தம்மை நம்புகிறவர்களுக்கு அளிக்கும் 3 பெரிய வாக்குத்தத்தங்களை நாம் காண்கிறோம். முதலாவது, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என்று சொல்கிறார். இது வெறும் அதிக வாழ்வை மட்டும் குறிக்கவில்லை. தேவன் கொடுக்கும் நாட்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களாகவும் சமாதானமுள்ள நாட்களாகவும் பயனுள்ள நாட்களாகவும் இருக்கும் என்பதை குறிக்கிறது. உலகத்தில் பலர் நீண்ட நாட்கள் வாழ்ந்தாலும் திருப்தி இல்லாமல் வாழ்கிறார்கள். ஆனால் கர்த்தரை சார்ந்தவர்கள் உள்ளத்திலே நிறைவையும் சந்தோஷத்தையும் பெறுவார்கள். தேவன் கொடுக்கும் வாழ்க்கை வீணான வாழ்க்கை அல்ல, அர்த்தமுள்ள வாழ்க்கை. இரண்டாவது, என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று தேவன் கூறுகிறார். அதாவது தேவன் தமது பிள்ளைகளை கைவிட மாட்டார். ஆபத்தில் இருந்து விடுதலை, துக்கத்தில் ஆறுதல், சோதனையில் உதவி, இறுதியில் நித்திய இரட்சிப்பு. இவை எல்லாம் தேவனுடைய இரட்சிப்பின் வெளிப்பாடுகள். நாம் மனிதர்களை நோக்கி அல்ல, தேவனை நோக்கி நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். மூன்றாவது, இந்த வசனம் தேவனோடு உறவாய் வாழும் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை எடுத்து காட்டுகிறது. சங்கீதம் 91 முழுவதும் கர்த்தரை தஞ்சமாக்கி கொண்டவரின் பாதுகாப்பை பற்றி பேசுகிறது. தேவனை நேசித்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்கிறவர்களுக்கு அவர் உண்மை உள்ளவராய் இருப்பார். ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய நாட்கள் எவ்வளவு என்பது முக்கியம் அல்ல, அந்த நாட்களில் தேவனுடைய சமாதானமும் இரட்சிப்பும் இருக்கிறதா என்பதே முக்கியம். கர்த்தரை பற்றி கொண்டிருப்போம். அவர் நம்மை திருப்தியாக்கி தமது இரட்சிப்பை நிச்சயமாக காண்பிப்பார். கர்த்தர் தங்களை ஆவிக்குரிய நிறைவிலும் சமாதானத்திலும் நிலை நிறுத்தி தமது இரட்சிப்பையும் கிருபையையும் நாள்தோறும் அனுபவிக்கச் செய்வாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.